கர்த்தர் நல்லவர். தேவ சமூகத்தில் இந்த 3வது நாள் உபவாச கூடுகையில் இந்த இரவு கூட்டத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஏசப்பாவின் மகிமை உள்ள நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த 3வது நாள் உபவாச ஜெபத்தில் நான் விசுவாசத்தோடு இதை அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து விட்டார். ஹல்லேலூயா. நம்மளை வருத்தி நம்மளை ஒடுக்கி உபவாசமாக இருக்கும்போது கர்த்தர் கேளாதவர் போல் இருக்கிறவர் அல்ல. நம்ம ஜெபத்தை தொடங்கும் போதே கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், தேசத்தில் நம்ம ஜெபித்த எல்லா காரியத்திலையும் செயல்படவும் அவர் தொடங்கிவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நல்ல விசுவாசமாக இருப்போம். இன்றைக்கும் ஒவ்வொரு கூடுகையிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கும் இந்த 3வது நாள் உபவாச கூடுகையின் இந்த இரவு கூட்டத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்ன தலைப்பில் அப்படின்னா, உபவாசமும் கர்த்தருடைய நாளும் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். உபவாசம் எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் முப்பிதாக்கள் உபவாசித்திருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அறிவு நமக்கு வரணும். ஆகையினால இந்த தலைப்பில் தொடர்ந்து ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உபவாசம் பிசாசை துரத்துக்கு மட்டுமல்ல, உபவாசம் நம்மளுடைய கட்டுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படி அல்ல. உபவாசம் வேறையும் அதையும் தாண்டி நிறைய காரியத்திற்காக தேவன் உபவாசத்தை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் இப்பொழுதும் உபவாசமும் கர்த்தருடைய நாளும் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த தலைப்புக்கு ஆதார வசனமாக யோவேல் தீர்க்கதரிசி 1060வது பக்கம், 1060வது பக்கம், யோவேல் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிப்போம். 1060 பக்கம், யோவேல் தீர்க்கதரிசி 1:14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். 15. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சபைக்கு ஒரு அறிவிப்பை சொல்லுகிறார். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் நிமித்தம் ஒரு நெருக்கம் வரல, வியாதிய நிமித்தம் ஒரு பலகீனம் வரல. இந்த உபவாசம் எதற்காக ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார் அப்படின்னா, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறபடியினால் நீங்க உபவாசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இனி இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்திற்கு முன்பதாக மாம்சமாய் மனுஷனாய் சிறியனிடத்தில் பிறந்து ஒரு மனுஷனாகவே இந்த பூமியில் மாம்சமாய் அவர் வாழ்ந்தார். பிற்பாடு நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஆடு பலியாகுகிறது போல தன்னையே பலியாக்கி நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பலியானார். ஹல்லேலூயா. அப்படியே அவர் பலியாகி மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பினார். அந்த வரலாறை, சரித்திரத்தை நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். இனியும் 2வது முறை நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, அது சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நாள் மப்பும் மந்தாரமுமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பயங்கரமான நாள். ஸோ அந்த நாளுக்காக பரிசுத்த உபவாசத்தை நியாயமியுங்கள் என்று ஆண்டவர் சபைக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ உபவாசம் என்கிறது நம்முடைய தேவை, பூமிக்குரிய தேவைகளுக்கு மாத்திரமல்ல, மறுமைக்குரிய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கு ஏதுவாக இந்த உபவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த இந்த 3 நாளும் நம்முடைய தேவை, பூமிக்குரிய தேவை, சபையின் காரியம், தரிசனம், திட்டங்கள், நோக்கங்கள், லக்கு, இந்த மாதிரியான நிறைய காரியங்களுக்கு ஜெபித்தோம்.
பொதுவாக இதெல்லாம் நிறைய சபைகள் செய்கிறது தான். ஆனால் நிறைய சபைகள் மறக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் இந்த பூமிக்குரிய தேவைகளையே ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி முதன்மைப்படுத்தி அதற்காகவே உபவாசித்து அதற்காகவே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதோடு நாம் முடித்து விடக்கூடாது. என்ன ஒரு காரியத்திற்காகவும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அது எதற்காக அப்படின்னா, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பூமிக்குரிய அநேக பாரங்கள் அநேக நெருக்கங்கள் நிமித்தமாக இம்மைக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம இந்த நெருக்கங்கள் மாற வேண்டும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்கிறதற்காகவே அதிகமாய் நாம் ஜெபித்து இந்த உபவாசத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இந்த பூமியில் நாம் வாழுகிறது கொஞ்ச நாள் தான், பரலோகத்தில் தான் நித்திய காலம் நம்ம வாழ போகிறோம். அல்லேலூயா. ஆகையினால இம்மைக்குரிய தேவையை காட்டிலும் உபவாச ஜெபம் மறுமைக்குரிய தேவைகளுக்கு அதிக தேவையாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இம்மையில் நாம் இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? யாராகிலும் சொல்ல முடியுமா, நான் இன்னும் 50 வருஷம் இருப்பேன், இன்னும் 30 வருஷம் இருப்பேன் அப்படின்னுட்டு? யாரும் சொல்ல முடியாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிலையற்றது. ஆனாலும் இந்த பூமிக்காக நம்ம நிறைய பாரப்படுகிறோம், தேவைகளை நினைத்து நிறைய பாரப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். நம்ம தேவைக்காக உபவாசித்து ஜெபிக்கிறோம், தப்பு இல்லை. ஆனாலும் இம்மைக்குரிய தேவைகள் நமக்கு கொஞ்சம்தான், மறுமைக்குரிய தேவையே அதிகம் என்று உணர வேண்டும். ஏன்னா இந்த பூமியில் கொஞ்சம் வருஷம் இருப்போம், ஆனால் மறுமையில் நித்திய காலமாய் முடிவில்லாமல் இருக்க போகிறோம். ஆகவே பூமிக்குரிய காரியத்திற்காக ஜெபித்து உபவாசிக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் மறுமைக்குரிய காரியத்திற்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உபவாசமும் கர்த்தருடைய நாளும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் போகணும். தேவாதி தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவார். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் போகணும் அப்படின்னா சும்மா போயிட முடியாது. ஞானஸ்நானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ஆகவே சபை கூடி வரும்போதெல்லாம் நல்ல கத்தி உயிரை கொடுத்து பாடலை நல்ல பாடி ஆராதனை அவங்கள நடத்துகிறோம். எதற்காக அப்படின்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இந்த ஆராதனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா. அந்த நேரத்தில் என்னால் இவ்வளோதான் கைத்தட்ட முடியும், என்னால் இவ்வளோதான் சத்தமாக பாட முடியும், என்னால் இவ்வளோதான் ஜெபிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து விடாதபடி, முடியாவிட்டாலும் உங்கள் கடமைகளை செய்கிறீங்க. ஆமாவா இல்லையா? காய்ச்சலாக இருந்தாலும் நம்முடைய கடமைகளை செய்கிறோம், பலகீனமாக இருந்தாலும் நம்முடைய கடமைகளை செய்கிறோம். ஏன்னா அது முக்கியம் என்று நமக்கு தெரிகிறது. நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றை காட்டிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் இந்த உபவாச நாட்கள்லாம் இந்த 3 வேளையும் ஜெபம் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 5 மணி நேரம். அதுக்கு பிறகு தனியாக இருந்து ஜெபிக்கிறது, ஆட்களோட ஃபோனில் பேசுறது, நேரில் வரும்போது அவர்களோடு பேசுறது, பேசி 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 வயிறு வலிக்க நம்ம நடத்துகிறோம். எதற்காக அப்படின்னா, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றும்படியாய். ஏன்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது, போக முடியாது. ஆகையினால ஜலத்தினால் பிறக்கிறது ஞான ஸ்நானம், தண்ணீரில் நாங்கள் கொடுக்கிறது ஞான ஸ்நானத்தை குறிக்கிறது. ஆவியில் பிறக்கிறது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை குறிக்கிறது. ஆகையினால 2 அனுபவம் இல்லாவிட்டால் அவருடைய வருகையில் அவரை சந்திக்கவே முடியாது. அல்லேலூயா. புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். புத்தி உள்ளவர்கள் தீவட்டியையும் எண்ணெயும் கொண்டு போனார்கள். எண்ணெய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது. புத்தி உள்ளவர்கள் கையில் எண்ணெய் இருந்தது, தீவட்டி இருந்தது. புத்தி இல்லாதவர்களுடைய கரத்தில் வெறும் தீப்பெட்டி மாத்திரம்தான் இருந்தது, எண்ணெய் இல்லை. இப்போ மணவாளன் வருகிறார் என்று சொல்லும்போது அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி எல்லாரும் எண்ணெயை ஊற்றி பந்தங்களை, தீவெட்டியை கொளுத்தி பந்தங்களை கொளுத்தினார்கள். ஆனால் இவர்கள் பற்ற வைக்கும்போது தீவெட்டி எவ்வளோ நேரம் தான் எரியும், கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிரும். எண்ணெய் இல்லை, இவர்களால் போக முடியலை. அந்த நேரத்தில் எண்ணெய் வாங்க போனாங்க. நேரம் கடைசி நேரம், காலம் கடைசி காலம். கிருபையின் நாட்கள் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கு பிறகு முடிஞ்சிட்டு மணவாளன் வந்து விட்டார்,
புத்தி உள்ளவர்கள் அவரோடு கூட போனார்கள், கதவு அடைக்கப்பட்டது. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் வாங்க போனார்கள், வாங்கிட்டு வந்தார்கள். இங்கே இமைப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. இமைப்பொழுது எல்லாம் முடிஞ்சது. இவங்க வந்து திறக்கணும் ஆண்டவரே நீ கூப்பிட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் நல்ல பக்திமான் தான், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்தவர்கள் தான், வாஞ்சையாக இருந்தவர்கள் தான். ஆனால் வேதத்தின்படி அவர்கள் ஆயத்தமாகவில்லை. ஆகையினால நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போ மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காத தேவனுடைய பிள்ளைகள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் இந்த பாடல் ஆராதனை, துதி ஆராதனை எல்லாம் சும்மா எதையோ பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நான் எல்லாம் வாலிபத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நமக்கு பாட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அப்போ சுத்தமாக வராது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ்டர் ஆராதனை நடத்தும் போது வாயை மட்டும் அசைச்சிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவர் என்னை மாதிரி ஆள் கிடையாது. பாம்பேயில் அவர் பெரிய ரவுடி, சபையிலையும் அவர் பெரிய ரவுடி, வச்சு இழுத்துருவார். அதனால் அவரை ஏமாத்தக்கு நானும் வாயை அசைச்சிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. இப்போ உங்கள் வாய்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நம்மளை போல் இவங்களும் ஆக்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் என்னை ஏமாத்தலை, உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க. ஸோ இந்த பாடல் துதி ஆராதனில் நல்ல கைத்தட்டி நல்ல சத்தமாக பாடி ஒரு வாஞ்சையோடு, ஆண்டவரே இந்த நேரம் என் மேலே உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படாதா, இந்த நேரத்தில் நான் அபிஷேகத்தை பெற்ற மாட்டேனா, கர்த்தர் இந்த அபிஷேகத்தை தந்துட மாட்டாரா, கர்த்தர் இந்த அபிஷேகத்தை தந்து அவருடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்திட மாட்டாரா, இந்த ஒரே ஒரு ஏக்கம் தான் அந்த நேரத்தில் உங்களுக்குள் இருக்கணும். அந்த ஏக்கம், அந்த தாகத்தை பார்த்து உங்கள் மேலே பரலோகத்தின் தேவன் தன்னுடைய ஆவியானவரை அபிஷேகமாய் பொழிவார். ஹல்லேலூயா. ஸோ அந்த நேரத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் முத்திரை, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறபடியே பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக பரலோகம் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரும்போது அவருடையவர்களை கூட்டி சேர்க்கும்படியாய் தூதர்கள் அப்படியே வந்து இறங்குவார்கள். தூதர்களுக்கு நாம யாருன்னு தெரியாது, ஆனா நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு தெரியும். யார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்களோ அவர்கள் இமை பொழுது மறுரூபமாவார்கள். ஒருவேளை நான் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நடந்து நான் கிறிஸ்துக்குள்ளாய் மரித்து விடுவேன், ஆனால் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கல்லறைகள் திறக்கப்படும், மறுரூபம் அடைந்து எழும்புவார்கள், அவரோடு சேர்க்கப்படுவார்கள். பிற்பாடு நாமும் மறுரூபமாகி அவரோடு கூட சேர்க்கப்படுவோம். ஸோ கர்த்தருடைய நாளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. சபை எப்போதுமே ஜெபித்தாலும் ஆண்டவரே சுகம், ஆண்டவரே ஆசீர்வாதம், ஆண்டவரே விடுதலை, ஆண்டவரே தடைகள் மாறணும், இப்படி தான் இம்மைக்குரிய காரியத்துக்காக தான் அதிகமாய் சபை உபவாசித்து ஜெபிக்கிறது. நான் சொல்லுகிறேன், இம்மைக்காகவே நீங்க இவ்வளவு ஜெபிப்பீர்கள், ஆனால் கர்த்தருடைய நாளுக்காக நீங்க எவ்வளவு ஜெபிக்க வேண்டும் என்கிறதை தயவாய் புரிந்து கொள்ளுவீர்கள், ஆனால் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, எல்லாரையும் கூட்டி வர செய்யுங்க. சபைக்கு அறிவிப்பு கொடுத்தோம், எல்லாருக்கும் தெரியும் உபவாச ஜெபம் நடக்க என்று சொல்லி. கொஞ்சம் பேர் வராங்க, கொஞ்சம் பேர் வரல. நான் சொல்லுகிறேன், இந்த உபவாச நாளை நியாயமிக்க சொன்னது மனுஷனோ ஆசாரியனோ ஊழியக்காரனோ தீர்க்கதரிசியோ அல்ல, பரலோகத்தின் தேவனுடைய சித்தம். இந்த உபவாச ஜெபத்தில் உங்களுக்கான பூமிக்குரிய விடுதலை இருக்கிறது. இந்த உபவாச ஜெபத்தில் பரலோக பாக்கியமும் இதில் தான் இருக்கிறது. அதனால இந்த கூட்டங்கள் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ உபவாசமும் கர்த்தருடைய நாளும் என்கிற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்த்தா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது,
அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்தில் இருந்து வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது பயங்கரமான நாள், பயங்கர மோசமான நாள். இன்னைக்கு எல்லாரும் சொல்லலாம், நான் ஊழியக்காரன் என்று, நான் விசுவாசி, நான் தீர்க்கதரிசி, நான் சுவிசேஷகர், நான் அந்த சபையில் உள்ள அங்கத்தினர், நான் அந்த சபையில் மூப்பன், நான் அந்த சபையில் நான் இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிறேன், நிறைய சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வருகையில எத்தனை பேரோ கைவிடப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமா, உபதேசம் இல்லாத சபைகளில் ஆராதனை பண்ணி அங்கே நிலைத்திருந்து அப்படிப்பட்ட நிறைய பேர் கைவிடப்படுவார்கள். நான் நிறைய சபைகளில் திருவிருந்து இல்லை. ஹல்லேலூயா. நிறைய சபையில் திருவிருந்து ஆராதனை இல்லை. நிறைய சபையில் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஆராதனை இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் இல்லை. எத்தனையோ சபையில் ஞான ஸ்நானம் இல்லை, மூழ்கி ஞான ஸ்நானம் இல்லை, ஒழுங்கின்படி ஞான ஸ்நானம் இல்லை. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறணும், அப்பந்தான் அவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நிறைய சபைகளில் குழந்தை ஞான ஸ்நானம் இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகையில் நிறைய பேர் கைவிடப்படுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், கிறிஸ்தவ சபையில் நான் போதகன் என்று சொல்லுகிறவர்கள் கூட நிறைய பேர் கைவிடப்படலாம். காரணம், அதான் உபதேசம் நமக்கு ரொம்ப தேவை, சத்தியம் நமக்கு ரொம்ப தேவை, வசனம் நமக்கு ரொம்ப தேவை. அதிலெல்லாம் நம்ம நிலைத்தில்லாவிட்டால் விழுந்து போவோம். கர்த்தருடைய பயங்கரமான நாள் வரும்போது கைவிடப்படுவோம். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பா இம்மைக்குரிய தேவைகளுக்காக நாம் உபவாசிக்கிறோமோ இல்லையோ, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் அந்த பாக்கியத்தை இழந்து போகாதபடி உபவாசிப்போம், ஜெபிப்போம், உபவாசிப்போம், ஜெபிப்போம். ஏனென்றால் பரலோகத்தை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு? பரலோக பாக்கியத்தை நாம ஒரு நாளும் ஒருவரும் ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாது. எடுத்து வாசிங்க 1 தெசலோனிக்கர் 282 பக்கம், வேதத்தின் கடைசி பகுதி 282 பக்கம். அதில் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாள் இதோ சீக்கிரமாய் வரும், இயேசு சீக்கிரமாய் வருகிறார் அப்படிலாம் நாங்கள் பேசுகிறோம், நீங்கள்லாம் கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் வருகிறார் வருவார் வருகிறார் வருவார், கடைசி காலத்தினுடைய அடையாளம் அங்கங்கே நடக்கிறது. கொள்ளை நோய் வரும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், யுத்தங்களை செய்திகளை கேட்போம், பூமி அதிர்ச்சிகள் வரும். இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல கொள்ளை நோய் வரும், நாம் செய்தியில் கேட்போம். ஆனால் அந்த கொரோனா முழு உலகத்திற்கும் வந்தது. அல்லேலூயா. அது வராத தெருவில்லை, வராத வீடல்ல, அதில் மரிக்காத தெருவில்லை. நமக்கு அறிமுகமானவர்கள் கூட நிறைய பேர் மரித்து விட்டார்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை முழு உலகத்திற்குமானது. அல்லேலூயா. ஸோ எல்லா இடத்திலையும் இது நடக்கும். அடையாளம், கடைசி காலத்தில் அடையாளம். இப்போ நீங்கள் நல்லா கவனித்தீர்களானால், இப்போ இதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம், ஆனால் என்னைக்கு வருவார்னு தெரியாது. ஆனால் வரக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம கேள்விப்படுகிறோம். கடைசி நிமிஷத்திற்கு ஏதாகிலும் ஒரு எச்சரிக்கை இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், ட்ரெயின் 10 மணிக்கு புறப்படும் அப்படின்னு இருந்தால் கூட புறப்படக்கு முன்பதாக ஒரு சிக்னல் இருக்கும். ஆமாம் தானே? ஒரு பச்சை கலர் சிக்னல் கொடுப்பாங்க. அதுவும் காணாதுன்னு கொடி அசைப்பாங்க, அதுவும் காணாதுன்னு விசில் அடிப்பாங்க. அதுக்கு பிறகு தான் மூவ் ஆகும். கடைசி நேரத்திற்கான ஒரு சின்ன அடையாளம், சின்ன ஒரு எச்சரிப்பு. ஆனால் சபைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கடைசி நேரத்திற்கான எந்த எச்சரிப்புமே கிடையாது. அது சைலண்டாக முடிஞ்சிடும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கர்த்தர் வருவார் வருவார் வருவார்னு பிரசங்கம் கேட்குறோம்.
வரக்கூடியதான அடையாளம் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி செய்தி கேட்கிறோம். ஆனா கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன அடையாளம், சின்ன ஒரு எச்சரிப்பு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்காது. பழைய ஏற்பாடுலையும் சரி, புதிய ஏற்பாடுலையும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை இப்படிதான் சொல்லுகிறது, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு சொல்லும்போது இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அப்போ கர்த்தருடைய நாள், மனுஷகுமாரன் நினையாத நேரத்தில் வந்துருவார். யாருக்கு தெரியும்? நாம 7 நாள் உபவாசம் என்று கூறி உபவாசத்தில் இருக்கிறோம். இந்த நாள் முடியக்குள்ள கூட வந்துருவார். அல்லேலூயா. நம்ம தேசத்திற்காய், குடும்பத்திற்காய், தேவைக்காய், நிறைய காரியத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆகையினால தான் பழைய காலத்தினுடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் நாளைக்கு வருவீங்களா, கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு வருவேன் அப்படிம்பாங்க. வருவோம் அப்படின்னு உறுதியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் அடுத்த வருஷமும் VBS நடத்துவோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் அடுத்த வருஷமும் கன்வென்ஷன் நடத்துவோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இத்ததான் ரொம்ப உச்சரிப்பாங்க. இன்னைக்குள்ள சபைகளில் அது மறந்தே போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இயேசு வருவாருங்கிற சப்ஜெக்டே மறந்து போயிடும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை திருடனை போல திடீர்னு. உங்க வீட்டுக்கு என்னைக்கு திருடன் வருவான்னு யாருக்காய் தெரியுமா? வரமாட்டான். ஆனால் டெய்லி வீட்டை விட்டு வெளியே வரச்சில வீடு அழகா பூட்டி ரொம்ப எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வருவோம். கேட்டு வரைக்கும் பூட்டிட்டு தான் வருவோம். ஏன்? அந்த ஆயத்தம். நமக்கு ஒன்று தெரியும், திருடன் எப்போ வேணாலும் வரலாம். ஆகையினால நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும், நாம தான் பாதுகாப்பா இருக்கணும், நாம தான் நம்முடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அறிவு நமக்கு இருக்கிறது. நான் சொல்லுகிற சேம் அதே தான். திருடன் எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது, ஆனாலும் ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஆனாலும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் கடைசி நாளுக்கான அநேக அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் நிறைய பேர் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுதான் வேதனையின் உச்சமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு மாறணும். உபவாசமும் கர்த்தருடைய நாளும். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வருவார், சீக்கிரமாய் வருவார். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட அவருடைய வருகையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் செவி கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ 6வது வசனத்தை நாம் வாசித்தால், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல என் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். நான் முன்னையுமே சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்லுகிறேன், தூக்கம் என்கிறது ஆண்டவரை அறியாதவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்ல. தூங்கக்கூடாது என்று சொல்லலை, ஆனால் வசனத்தின்படி பார்த்தா அப்படிதான். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஒரு வீட்டிற்குள்ளாய் திருடன் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி எவ்வளோ எச்சரிக்கையாய். ஒரு வீடெல்லாம் இருக்கு, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சாப்பாடு குறைச்சி தான் ஆகும். ஆனால் அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு தான் சாப்பாடு நிறைய ஆகும். ஏன்னா அவ்வளோ நாய் போட்டு வளர்க்குறாங்க. வீட்டை சுற்றி சுற்றி நாய், காம்பவுண்டுக்குள்ள நாய், வெளியே நாய். ஏன் அப்படின்னா திருடனுக்காக, திருட வந்துடக்கூடாது. ஆயத்தம். சில வீட்டிலெல்லாம் சுற்றி கேமரா இருக்கு, அதுவும் காணாது. நீ ஊருக்கு போச்சில யாரையாகிலும் அங்கே வந்து படுக்க சொல்றது, அதுவும் போதாதுன்னு சொல்லி அந்த ஏரியா காவல்துறைக்கு சொல்லிட்டு போகிறது, இப்படி போகிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அவங்களும் அதை நோட் பண்ணி வச்சுட்டு ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த வீட்டுக்கு ஒரு முறையோ 2 முறையோ அப்படி ரவுண்ட்ஸ் போவாங்க. அல்லேலூயா. இவ்வளோ பாதுகாப்பு. காரணம், என்னைக்கும் வரலாம், எந்த நேரத்துலையும் வரலாம். நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். ஆகவே நாம கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமா. யாருக்கும் தலைவாணி வேணா வாங்கிக்கோங்க, தூங்க வசதியா இருக்கும்.
ஆமென். இந்த பிரசங்கத்துக்கே உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், இங்க என்ன நடக்குது? அல்லேலூயா. அப்போ கவனிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வருகைக்காக இவ்வளோ ஆயத்தமாகறாங்க. ஆண்டவர் நம்மளை தூங்கக்கூடாதுன்னு சொல்லலை. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அல்லேலூயா. ஆமா, அவர் படகில தூங்கின ஒரே ஒரு இடத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அதுவும் தூங்கின மாதிரி இருந்தார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், பிதா என்னை அனுப்பியிருக்கிறார், அவருடைய வேலையை நான் செய்து முடிக்கணும். முடிக்காதது வரைக்கும் ஓய்வே கிடையாது. பூமியில நமக்கு ஓய்வே இல்லை. எவ்வளோ முடியுமோ ஆயத்தப்படணும். ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபமில்லாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமில்லாதவர்கள் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்திலே விழித்திருங்க. உங்க ஜெபம் உங்களை ஆயத்தமாய் வைக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் நல்லா தூங்குறாங்க, சபையிலிருந்து தூங்குறாங்க, வேலையில தூங்குறாங்க, வீட்டில் தூங்குறாங்க. தூங்கட்டும், நாம விழித்திருப்போம். நிறைய பேர் வசனத்துல தூங்கிட்டாங்க, செய்தியில தூங்கிட்டாங்க, ஆராதனையில தூங்கிட்டாங்க. சில ஆள்கிட்ட கேளுங்க, ஏன் ஆராதனைக்கு வரல? ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கிட்டேன், முழிச்சு பார்க்கிறேன், இங்கேயே 9 மணி ஆயிற்று, அதனால வரல. கர்த்தருடைய ஆராதனைக்கு இப்படி சொல்றீங்க, கர்த்தருடைய வருகைக்கு இப்படி சொல்லிட்டு தப்பலாம் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ? நீங்கள் அல்லவா விழித்திருக்கணும். கர்த்தருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமாகணும். எதையோ ஒரு காரணமாய் சொல்லாதிருங்க. விழித்திருக்க வேண்டிய நாமளே இப்படி இருந்தால் எப்படி? யார் கர்த்தருடைய வருகையில போவார்கள்? கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஜெபத்தில் விழித்திருக்கணும், ஆராதனையில் விழித்திருக்கணும், உபதேசத்தில் விழித்திருக்கணும், சத்தியத்தில் விழித்திருக்கணும், உபவாசத்தில் விழித்திருக்கணும், வேத வாசிப்பில் விழித்திருக்கணும், உபதேசத்தில் விழித்திருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா பிரமாணங்களையும் நிறைவேற்ற விழிப்புள்ளவர்களாய் மாறணும். நீங்க நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. எப்பனாலும் வந்துடுவார். மற்றவங்க தூங்குகிறது போல நாம தூங்கக்கூடாது. மற்றவங்களை போல நாமும் வாழ்க்கை கற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. சில ஆட்கள் எங்க போங்க, ஒரு டான்ஸ் ஆட வேண்டியது, ரீல்ஸ் எடுக்க வேண்டியது, ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண வேண்டியது. நிறைய பொம்பளை பிள்ளைகளுடைய வேலை, நிறைய ஆண்களுடைய வேலையாகவே வச்சிருக்கிறாங்க. நாமளும் அதை பார்த்துட்டு, அன்னைக்கு ஒரு பையன் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்கான் ஒரு ஃபோட்டோ. காலையில் பல்லு தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, காலை கடமை அப்படின்னு மேலே போட்டிருக்கு. பல்லு தேய்க்கிறத கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு மோசமான காலத்தில் இருக்கிறோம். அப்போ ஃபோட்டோக்கு நீயே பல்லு தேய்ச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஃபோட்டோ எடுத்து அதில் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி அதை அப்லோட் போடக்கு என்ன வேலையெல்லாம் நடக்குது. நம்ம உண்மையான வேலைகளை விட்டுட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, 7வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஹல்லேலூயா. தூங்குகிறவர்கள் ராத்திரி தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. வெறி, ராத்திரி ஒரு வெறி. நல்லா குடிக்கணும், நல்ல வேசித்தன விபச்சாரம், நல்ல ஆபாச வீடியோ பார்க்கணும், கண்ணெல்லாம் அப்படியே செவுத்து. அன்னைக்கு ஒரு டாக்டர் பேசிட்டு இருக்கிறார், எல்லாரும் பேசாட்டி கண் டாக்டர் ஆயிருங்க. அல்லேலூயா.
இனி வரக்கூடிய நாட்களில் மக்களுக்கு எந்த மருத்துவர் தான் தேவைப்படுவார்? கண் மருத்துவர் தேவைப்படுவார். பெசாட்டி நீங்கள் கண் மருத்துவராயிருங்க, நல்லா சம்பாதிக்கலாம். இந்த செல்போனை பார்த்துட்டு கண் ஒரு மாதிரி வீங்கி வருவான், வச்சு தீட்டு தீட்டுங்க. அல்லேலூயா. ஆமாம், வெறி கொள்ளுகிறோம். நமக்குள்ள என்ன வெறி இருக்கணும்? ஏசு வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு பாடல் ஆராதனையினுடைய முறைகளே நிறைய மாற்றப்பட்டது. காலங்கள் மாறுகிறது போல, உலகம் மாறுகிறது போல, ஃபேஷன் மாறுகிறது போல, ஸ்டைல் மாறுகிறது போல, ஆராதனுடைய விதங்களே மாறிற்று. ஆனால் ஆதி நாட்களில் இருந்த ஆராதனை எல்லாம் பெரும்பாலும் ஒரு 2 பாடல் ஆகிலும் ஏசு கிறிஸ்துனுடைய வருகைக்குரிய பாடல் இல்லாமல் இருக்காது. அல்லேலூயா. அந்த தாகத்தோடு அந்த விழிப்போடு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய சபைகளில் வருகைக்குரிய பாட்டே நிறைய பேருக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த அனுபவத்தில் வந்து அந்த சபையில் விசுவாசியாக இருந்து வளர்ந்து ஊழியக்காரனாகி இப்போ அவங்க பாடல் ஆசிரியாக மாறி இப்போ அந்த சபையினுடைய அனுபவத்தில் இருந்தவர்கள் எழும்பி பாடல் எழுதுகிறத பார்த்தீங்கன்னா வருகைக்குரிய பாடலே பெரும்பாலும் இருக்காது. எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் நிறைந்த வரிகளாகவே இருக்கிறது. நான் அவர்களை குற்றப்படுத்தவில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அளவு கர்த்தருடைய வருகை குறித்ததான இருக்கிற தாகம் குறைந்து விட்டது என்று மட்டுமே எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. பாடல் நல்லா தான் இருக்கு, ஆனால் பாடலின் சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆதி நாட்கள் எல்லாம் நல்லா பாடுவாங்க. அல்லேலூயா. அந்த நாள் இன்ப 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 நாள், என் இயேசுராஜன் வரும் நாள். அவருடைய வருகை குறித்து பாடுவாங்க. அந்த நாள் ரொம்ப இன்பமான நாள். அல்லேலூயா. நான் சொல்லுகிற அந்த வருகை குறித்து பாடுகிறவர்கள், தாகமாக இருக்கிறவர்கள் 2 காரியத்தை கவனிக்கணும். ஒன்று, ஏசப்பாவினுடைய வருகையில் போகணும். அதுவே டார்கெட்டாக இருக்கக்கூடாது. போகணும் போகணும் போகணும். ஆமாம், நிறைய கடைக்காரர்களும் எப்பண்டா போகலான்னு தான் இருக்கிறாங்க. அதுக்கு பேசாட்டி அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நான் சொல்லுகிறேன், முதல்ல இந்த பூமியில் இருந்து ஏசப்பாவினுடைய வருகையில் போயிடணும், பரலோகத்துக்கு போயிடணும். அதுவே குறிக்கோளாக இருக்கவும் கூடாது. அதில் 2 காரியம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, கர்த்தர் நம்மை எதற்காக ரட்சித்தார், எதற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார், அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றணும். பரலோகத்துக்கும் போகணும். எத்தனை பேர் கரெக்டாக புரியுது? நிறைய பேருக்கு போகணும் போகணும் போகணும், ஒரே போகணும், அதில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அறிவில்லாத விசுவாசிகள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும், சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுக்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதிக்கணும், கை கொள்ள வைக்கணும். அப்போ ஒரு மனுஷன் விசுவாசியாய் மாறி சீசனாய் மாறணும். ஒரு சீசன் இந்த பூமியில இயேசுவுக்காய் வாழுவான், அவருடைய பணியை செய்வான், அவனை போல பிறனை மாற்றுவான். அது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகத்துக்கு மட்டும் அழைக்கல, நீ ஆயத்தப்படணும், உன்னோடு கூட இருக்கிறவர்களை நீங்க ஆயத்தப்படுத்தணும். 2 வேலை இருக்கு. நிறைய விசுவாசிகள் அங்கே போயிடணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், இனி +1 போவான். இப்போ அவனை படிக்கக்காக நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். அடுத்தால வேலைக்கு போகணும். ஆமேன். இப்போ ஸ்கூலுக்கு போகிறவன் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு பஸ்ஸு பிடிச்சி 9 மணிக்கு நம்ம ஸ்கூலில் அனுப்புகிறோம். அவன் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டான். நான் கேட்குறேன், ஏன் வந்தா அப்படிங்கிறேன். அவன் சொல்கிறான், அப்பா உங்களை பார்க்காம இருக்க முடியலை, அதனால் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்பாவுக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலைக்கு அனுப்பி விட்றீங்க, நல்லா படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி வேலைக்கு அனுப்பியாச்சு. இவன் அங்கே வேலையை போட்டுட்டு வேலையை விட்டுட்டு, அப்பா உங்களை பார்க்காம இருக்க முடியலை அப்படின்னு ஓடி வந்துட்டான். எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, எனக்கு எப்படி இருக்கும்னா செருப்பாலே அடிக்கணும் போல இருக்கும். கரெக்டாக? ஆமாம். உன் வேலை என்ன? நீ படிக்கணும். உன் வேலை என்ன? நான் உன்னை என்ன வேலையை அனுப்பினேன்? வேலை செய்யக்காக அனுப்பினேன். அப்போ வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். அதுக்கு பிறகு எங்கே வரணும்? அப்பா வீட்டுக்கு வரணும். வெறுங்கையும் வீசின கையும் அப்பா அவங்கள பார்க்க வரணும். அப்பா அவங்கள பார்க்காம இருக்க முடியல.
செருப்பு பீகிறது வரைக்கும் அடிப்பேன். ஸோ நிறைய விசுவாசிகளும் அப்படிதான். பரலோகத்துக்கு போயிடணும், தப்பு கிடையாது, ஆசை இருக்கட்டும். பரலோகத்துக்கு போகிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தை இங்கே செய்யணும். அல்லேலூயா. அவருக்கு சாட்சியாய் நிற்கணும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை ஆண்டவர் தந்திருக்கிறார். கடைசி வரைக்கும் ஜெபிக்கிற விசுவாசியா செத்து போயிடக்கூடாது. அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிற விசுவாசியை நீ மாறணும், வாழணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும், நீங்களும் ஆயத்தமாக இருக்கணும். இவ்வளோ வேலை இருக்கு. உபவாசமும் கர்த்தருடைய நாளும். அல்லேலூயா. நேராயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இதெல்லாம் இருக்கிறது. அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா 10வது வசனம், நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே நாம் ஏகமாய் பிழைக்கும்படி. அதை விட்டுருங்க. 11 வாசித்தால், ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்திக்கு உண்டாகும்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இந்த பூமியில ஒரு வேலை இருக்கிறது. நாம் என்ன செய்யணுமா? ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். விசுவாசத்தில் பலகீனமானவர்களை தேற்றுங்கள். ஆராதனைக்கு வர முடியாதவர்களை, வராதவர்களை உற்சாகப்படுத்தி வாங்க, ஆராதிக்காம இருக்கக்கூடாது, ஜெபிக்காம இருக்கக்கூடாது, வாங்க. உங்க பிள்ளைகளை நீங்க சொல்லி கூட்டிட்டு வரலாம், உங்க கணவனை சொல்லி கூட்டிட்டு வரலாம், உங்களோடு இருக்கிற நண்பர்களை சொல்லி கூட்டிட்டு வரலாம். ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலை நம்முடைய வேலையாகவும் இருக்கிறது. ஆமென். ஆகவே அது ரொம்ப முக்கியம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நான் அன்னைக்கு 7 நாள் உபவாசத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னா, இந்த உபவாசத்தில் விடுதலை, ஆசீர்வாதம், பக்தி விருத்திலையும் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், கர்த்தருக்குள்ளாய் வளரணும். அந்த தாகத்தோடு தான் நாங்கள் வைக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் ரொம்ப நேரம் ஆயிற்று. ஆகையினால முடிக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு பகல் கூட்டத்தில் உபவாசமும் கர்த்தருடைய நாளும் என்கிற தலைப்பில் இன்னும் அதிகமாய் பேசுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கள் படியிட்டு ஜெபித்து சுருக்கமாய் ஜெபித்து நான் முடிக்கிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடுமை துதிக்கிறோம். தெய்வத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உபவாசமும் கர்த்தருடைய நாளும் என்கிற தலைப்பில் தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி, ஒவ்வொரு வசனங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி ஆயத்தமாகணும் என்கிறதெல்லாம் குறித்து கர்த்தர் பேசினீங்கப்பா. நன்றி. எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த பூமியில நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து முடிக்கிற பலனை தாருங்க, அபிஷேகத்தை தாருங்க. மறுமைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் ஆயத்தமாக கூடிய கிருபைகளையும் கர்த்தர் எங்களுக்கு தாருங்க. எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதி. இந்த வார்த்தை எங்களுக்கு இருதயத்தில் விதையாய் விழட்டும். 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆன்லைனில் கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.